ஹாய்ங்க. சண்டே மார்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடை எடுத்து வச்சு அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி காலையில் இருந்த ஒரு வாரமாக எடுத்து வச்சிருந்த ஆடையெல்லாம் இருந்தது. அதை வந்து ஜூஸரில் போட்டு விட்டுட்டேன். அப்போ ஜூஸரில் போட்டு விட்டோம்னா பார்த்திங்கன்னா, நிறையா ஆடை கிடைக்கும். எனக்கு ஜூஸரில் நானும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஜூஸரில் போட்டு அடிக்கிற ஐடியா யார் கொடுத்தாங்கன்னா, எங்கள் பெரியம்மா தான். நிறையா ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு எடுக்கிறதுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெண்ணெய் கிடைக்கிது. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து உருண்டு வருது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி போட்டுலாம் வந்துட்டு அடிப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம ஜூஸ் எல்லாம் நார்மல் நம்ம தண்ணி ஊற்றி அடித்தோம்னாலே நிறைய வெண்ணெய் கிடைக்கும். எனக்கு இது வந்து ஒரு வாரத்துலேருந்து எடுத்து வச்ச ஆடையிலேருந்து கிடைச்ச வெண்ணெய். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருக்கிட்டேன். உருக்கி பார்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் நெய்க்கு பக்கம் இருந்துச்சு. நீங்களே எப்படி எதில் வெண்ணெய் எடுக்கிறீங்க, இல்லை அந்த ஆடை வந்துட்டு அடிக்கிற மிஷின் வாங்கி வச்சுருக்கீங்களா? எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்ருக்கேன். யாராச்சும் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்குது, எங்கே வாங்குனீங்க, நல்லா குவாலிட்டியானதாக பார்த்து இருந்தால் சஜ்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெண்ணெய் காய்ச்சி அதுக்கப்புறம் கருகாப்பில் தழை போட்டு இறக்கி வச்சுட்டேன். நான் வந்து வெண்ணெய் காய்ச்சியில் நெய் வந்து உருக்கியில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, மனம் வந்துட்டு இங்கே வருது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது என்னமோ தெரியலங்க, எனக்கு இந்த வெண்ணெய் காய்ச்சி எடுத்து நெய் காய்ச்சி எடுத்து ஊற்றும்போது மனம் வருதுன்னு யாராச்சும் வந்து சொல்லி நான் கேட்பேன். ஒரு 4-5 தடவை கேட்டுகிட்டே இருப்பேன். இருந்தாலும் கேட்காம யாராச்சும் வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ். ஆனால் அவ்வளோ ஒரு மணமாக வீட்டிலேயே தயாரித்த நெய் சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அதே மாதிரி அன்றைக்கி சந்தை. ஸோ ஈவினிங் போய் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் காய் இருந்துச்சு. ஸோ இல்லாததை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கலை 2 வீக்ஸாகவே. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பியாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விஎஸ்ஆர் நாட்டுக்கோழி விருந்துன்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. நாங்கள் அங்கே 2-3 டைம் போயிருக்கோம். இன்றைக்கி இந்த டைம் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஜிகர்தண்டா எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். கீரை கிள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன்.